அண்ணனுக்கு என்னடி கொடுத்தேன்? நான் பிறந்த நாளாக ஒரு முறை கூட என்னுடைய அண்ணன் பரமேஸ்வரன் கிடையாது. நான் என்னவா பண்ணேன்? அனைத்திற்கு காரணமே நீதான். நீ நல்லவிலே கிடையாது. நீ சதிகார பாவி. இருந்தாலும் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருமா. சரியா? இதுவே உன் அம்மாவா இருந்தா என்ன பேசுறியா? முடி. சரி, அதெல்லாம் போகட்டும். என்ன ஒரே ஒரு வார்த்தை அணின்னு சொல்லி உன்னை தங்க தெரிவிச்ச தாளாடி என்னால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? முடியவே முடியாது. நான் இறுதியா கேட்கிறேன். நான் உறுதியா சொல்றேன், என்னால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? முடியாது. சொல்ல முடியாதா? முடியாது. சொல்ல முடியாதா? பாராமல் இப்படி சாத்தி கொண்டு விட்டு அடிக்கிட்டாயி. அந்த பாகிரிவா காலம் செய்த கோலம் ஒரு கோவில் சேர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணிவாசலை நெஞ்சு கூடுதல் முறையோ மணிவாசை கேட்டு பாதினாரி போகும்
ஆமா அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்நாட்டுக்கு நான் வந்தேன். என்னை பார்த்து என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்னா? சொன்னம்மா உன் பேரு முத்தழகியாப்பா? உன் பேரு முத்தழகியா? அப்ப சொன்னம்மா யார் சொன்னது? அப்ப சொன்னம்மா சொல்லுவாடா? அந்த செவடியால செவடியால அடி வாங்க தூண்டு அவ்வளவு பொங்கலாகுது. யாரு? வேலைக்காரத்தையா வேலைக்கார பையன். நீ யாரு? செவடியா? அம்மா இந்நாட்டு மகாராணி. லைசன்ஸ் கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க அவங்க லைசன்ஸ்? கேவலம். ஏன் அந்த இடத்துல ஒரு வேலைக்காரன் நாய்? இதுக்கு முன்ன கொஞ்சம் யோசிச்சு நான் இதுக்கு விட்டு எப்படியோ இருந்தேன்டா. அதான் தெய்வம் எப்படாலும் என்னங்கடிய வாட வாட செவடியா கிட்ட வாய கொடுக்காதீங்க. எப்படியா முடியுது பக்கத்துல வைகாரி பிடிக்காத மரியாதை கிடையாது. என்ன மரியாதை கிடையாதா? உனக்கு என்ன மரியாதை? சரி சரிமா இருபது பேசுறீங்க. இருபது பேசுறீங்க. காரண்டா நடக்கும் நடக்கும். போட்டாங்களா? யா வராங்க. ஏன் வராங்க? எதுக்கு எதுக்கு வரீங்க? இருபதுக்கு வருவீங்க. உனக்காக வரியா? இல்ல ஒரு நல்ல குடும்பத்து பொம்பளையா இருந்தா ஏம்மா அவளை அப்படி சொல்லாத நான் சொல்லிருப்பேன். நான் தாய் பத்தி எப்படியா இருந்தாலும் நான் பேசுறேன். நான் இருக்கேன். பேசுறா என்னதான் எப்படியால இருந்தாலும் அவங்க அண்ணன் தொட்டு தாலி கட்டிட்டாரு. என்ன வேணும்? அண்ணி தானே வேணும். அவளை சொல்ல சொல்ல அண்ணி சொல்ல சொல்லு. சொல்ல முடியாது. கேட்டியா? சரி அப்படின்னு சொல்ல மாட்டான். இருமா அவங்க சொல்லி சொல்ல மாட்டான். நான் சொல்ல வைக்கிறேன். இப்ப பாரு பாரு போடா பாரு அண்ணி சொல்லு. அண்ணி அந்த மாதிரி சொல்லணும். சரி அதை விடு. நீ பண்ணி இதுக்கப்புறம் அவளை சம்பா விடக்கூடாது. பேசுங்க. குத்திருச்சோம் அப்படி ஒரிஜினல் மாதிரி நடிக்கிறியா? எவடி சிரிச்சது? எவடி சிரிச்சது? வாய கொடுக்காத. யார் பேசுவாங்க? பேசுவாங்க. பேசுவாங்க.
யாரும் எனக்காக சப்போர்ட் பண்ணாதீங்கம்மா. பேசுற எவ்வளவு எதுக்குடா கத்துற? போடா உள்ள. ஏய் ஓ என்ன பார்த்து தாசி வேசி கபடி அன்றீங்க? நான் தாசி தான். நான் தேசி தான். நான் எப்படி நீதான். நான் ஒன்னா நான் லோக்கல் தான். உன்னை கேட்டனா? உங்களை யாருன்னா கேட்டனா? நான் தாசியார் தான் உனக்குண்ணா. நான் தேசியார் தான் உனக்குண்ணா. நான் எப்படியாதான் அட இறந்த பையா, அட பொறம்போக்கு பையா, அட லக்கடி பையா, அட வாங்கித்துற பையா, அட அக்கப்புற பையா. என்ன எப்படி சொல்லலாம்? எனக்கு வெறியா தெரியுது. முடியாது. சொல்லக்கூடாது. இருந்தாலும் நல்லா இருக்குதாடியா? நல்லா இருக்குதா? வா. என்ன போய் சிறந்தாரு உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க அம்மா. அம்மா உங்களுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வரல. என் கால அவன் மேல பட்டிருக்கோம். யாருக்கு யாமா போட்டுக்க மாடா? யார் எப்படியோ எட்டி பட்டிருக்கப்பா. நான் என்னைக்குதான் வரணும் அவனை கூட்டிக்குங்க. நல்லா வேலை செய்வான். அம்மா, நான் செய்யற வேலை. பையா சொல்லல போட்டு நாட்டு எவன் சம்பாதிச்சது? ஏமா சம்பாதிச்சது? என்னுடைய தாய் தந்தை கிட்ட இதுக்கப்புறம் அனைத்துக்கும் எனக்கு சொந்தம். எனக்கு தான் சொந்தம். அனுப்பி கேட்டி வாங்கடா. நீ உக்காருமா. இது எனக்கு நான் கேட்டு ஆமா கண்டவன் பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்கள் மூடாதா பாசம் என்னும் நீரிழைத்து ஆசையில நான் வளர்த்தி அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாளுக்கு தமிழ்ல பாவம் வந்த பூவுக்குள்ள பட்டாளி கரையாதோ
ஏய், இல்ல அவன் மூஞ்ச பத்தியா நல்லா 3 பொண்ணு ஒண்ணு சொன்னது பையா. உன் மூஞ்ச பாத்தியா கண்ணல்ல? டேய் என்னடா ஆமா அம்மா பேர் எத்தனை பேர் நினைச்சிருக்கிற குட்டி? அம்மாவா? ஆமா அம்மா நான் யாரு 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 மேரியா மேரியா வாங்க. நான் யாரு அம்மா நாட்டி ஏய் வாய மூடு. அம்மா ரேஞ்ச் என்ன, அம்மா லெவல் என்ன, அம்மா உள்ரவுண்ட் என்ன, அம்மா பேக் பாத்தாங்க பேக் இருந்தா தான முதல்ல. இது எங்க வைக்கணும் அது சொல்லு. அடி பீரோல ஓரே நான் அடிச்சது எப்படி எதுக்கு மோத மாட்டேன் ஜக்கால் 4 வர மாட்டேன் இருக்கிறேன் நல்லா கொய்யாவா. ஏய் என்னம்மா இந்த கையில வந்து போட்டு சாப்பிட அடிக்கிற அடியை மட்டும் பாரு. அண்ணா எப்படி போறா? போறா அண்ணி சொல்ல மாட்டா, அண்ணி சொல்ல மாட்டா, சொல்ல மாட்டா. அதை விடுமா, அதை கேட்காத. நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. எவ்வளவு அறியாத பசங்க வருவாங்க. அந்த தலைக்கு டையாச்சு வந்தாங்க. கரண்ட் பில் கட்ட வந்துக்கிறாரு. நான் ஒரு ஆம்பளை. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய எத்தனை படிச்ச யார் பொம்பளை? பொம்பளை கம்பெனி சேர்த்துக்கிறாங்களா? வரும்போது பாக்கல நான் பாக்கலன்னு பாக்கலையா? வேனை விட்டு இறங்கும் போது சுடிதார் போடாம காலை வச்சுட்டா பையா. சுடிதார் போட்டு ஆமா சத்தியம் பண்ணு. பாக்கி பாரு எடுத்து பாரு. எத்தனை வந்து வேஸ்ட் சத்தியம் நான் இப்போ எடுத்துன்னு பா எடுத்துன்னு சொன்ன பையன் நான் கொடுத்துறேன் அப்புறம் எடுத்துவா சமாளிக்கிறா பாரு. எப்படிலாம் சமாளிக்கிறா? எத்தனை யோசிச்சேன் 9 ஆச்சா? யார 9 அடி ஆச்சுமா. 9 அடி. பொம்பளை எப்படி ஆச்சு? ஆமா நீ ஆம்பளை உன் அம்மா இல்லறா நான் என்ன பண்ண போறா? என்ன பண்ண போறா? என்ன பண்ண நான் உங்க அம்மால ஒரு அடி தாங்க முடியல. பொம்பளை அடிச்சா வாங்கலாம். உன்ன மாதிரி எப்படி அடிச்சா எப்படி வாங்கலாம்? யார் அடிக்கலையா? யார் தெரியா? உன் அம்மால பல்லுலாம் காண போயிடும் இருந்தாலும் இவன் எல்லாமே காரணம் யாரு? யாரு? ஒரு பொம்பளை பிறந்தா என் சக்கத்துக்கு வாய விடணும் மாரியே வாய அடக்கணும். இந்த வயசுல எப்படி ஆரியம்மா அவா இன்னும் அந்த வயசுல எப்படி ஆரியோ ஜக்கால் இருந்தாலும் இதற்காக யார் தெரியுமா? எனக்கு ஏய் இவர் யாரு தெரியுமா? நீங்க இருவரும் அண்ணன் தங்கை தானே? அந்த காதலர்கள் நாங்க அடி சதிகாரி இப்படி இந்த உண்மை என்னுடைய அண்ணன் அந்த கிழமைய
கட்சியில அதுக்கப்புறம் உருவ எடுத்துக்க நீ வேற இப்போ என்னங்க நாட்டு இளவரசி ஆமா பார்த்தாயா அந்த செருப்போட செருப்பை பாத்தீங்களா ஒரு பொம்பளையா பிறந்தா வாய் அடக்கணும் என் திருப்பி என் சக்கரமே கிடையாது ஆணவத்தோட பேசுபவளே ஆமாங்க எனக்கு இருந்தாலும் இவளை அடிச்சு நீ உடம்பெல்லாம் அசதியா இருக்குது அப்படியா சென்று போய் விடுத்து உள்ள போயிட்டு ஒரு கட்டி குடிச்சிட்டு எனக்கு இருக்கடா இருக்கடா நாட்டை விட்டு உனக்கு என்ன துணிவு கொண்டாய் விசக்கொடி வாழ்க்கை சிரித்து கொடி யார் மூத்திரம் பேசி போறா ஒரு பார் 2 ரூபா போட்டுங்க நாளைக்கு கரண்ட் இருக்காது ஏறி வேலை பணம் வாங்க மாட்டீங்க ஒரு நாட்டுக்கு இளவரசர் இதனுடைய கருத்தில் ஓட்டை கொடுத்து நாட்டில் இருக்கக்கூடாது நாட்டை விட்டு அந்த பரிவாரை இருக்கின்றானே அம்மா என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயி என்னுடைய வாழ்க்கை எப்படிதான் நடந்து போக வேண்டும் அம்மா அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா மாதம் என்று துமந்தை பெற்று எடுத்த
அக்கா சொல்லி கொடுத்த ஏனம்மா உன்னை பாட வார்த்தை இல்லம்மா ஆராரோ ஆரோ ஆராரோ 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 ஆரிரரிர ஆராரோ நாடாண்ட மன்னருக்கு மகளாக நான் பிறந்தேன் ஏனம்மா பாலூட்டி என்ன வளர்த்தம்மா ஆராரோ ஆரோ ஆராரோ இந்த பாவி எதற்காக இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ வேண்டும்? யாருக்காக உயிர் வாழ வேண்டும்? வாழக்கூடாது. அது தெரிகின்றது மலைவிச்சி. அங்கு சென்று என்னுடைய உயிரை விட்டு விடுகின்றேன். தாய்மொழி சொல்லுங்க.
வேண்டிய அவசியம் கிடையாது. யாரோ சத்திய நாட்டை ஆண்டு வரும் சத்தியசீலவனுக்கும் சத்தியாவது அம்மையாருக்கும் இரண்டாவது மகனாக முத்தைந்து வருவத்தை எமது தாய் தந்தைக்கு முன் செல்லுமாக பிறந்தோம். முரளி முத்து முத்தழி என்று நானும் இரண்டாவும் அயல் நாட்டுக்கு படிப்பதற்காக வந்தோம். ஓராண்டுக்கு முன்பு சென்றுவிட்டால் அருமை என்ன, இப்பொழுதுதான் படிப்பு இருக்கிறது. அண்ணா நம் நாட்டுக்கு சென்றது வேண்டா, நம் நாட்டு மக்களை பிடிக்கின்றார், அன்பு தந்தை பிடிக்கின்றார். சின்னஞ்சிறு வயலே பார்த்தே நம்ம தங்கை முத்தாளி வாழ வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறது. சென்றது ஒரு கடிதம் எழுதுங்கள் சொல்லி எடுத்து வைத்தேன். ஓராண்டு முடிவிட்டது. அடுத்து வெளியிலாக தெரியவில்லை. இது கரத்தில் கட்டி எடுக்கவில்லை. சென்று ஆண்டாசனை பார்க்க வேண்டியது. ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் ஒருவன் ஒருவன் முதலாளி உலகம் மற்றோர் தொழிலாளி என்னை போன்றே மாறி எட்டு முடிப்போர் அறிவாளி
எப்போதும் குடிப்பது கும்பாலம் படிப்பது தேவரை தானே உனக்கு நாடு என்னது சிந்தனையே கிடையாதா உள்ள வரும்போது கழுத்தட்டு வர படம் தான் கிடையாது. அது கேட்டாதான் உனக்கு கணவன் மனைக்குள் 1000 நடக்கும். தொடர்ந்த வீட்டாதான் வரும் அது மாதிரி நிக்கிறா. இருந்தாலும் இப்போது நான் ஒரு முக்கிய செய்தி நாட்டுல என்ன நடக்குதா? நாட்டுல எது நடந்தா எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு என் உயிர் தான் எனக்கு. வெளிநாடு சென்ற ஒரு தம்பி மூத்த நாட்டை பார்த்துதான் நீ இருக்கிற. எனக்கு எங்க தாயா வேலை இருந்தாலும் நாட்டுல எனக்கு வேலை, எனக்கு எங்க தான் வேலை. முக்கியமான செய்தி சொல்லு. வெளிநாடு சென்ற ஒரு தம்பி தம்பி பட்ட படிப்பு முடித்து விட்டு தாயகம் திரும்பி கொண்டிருக்கிறார். தம்பியா எங்க வருகிறா? சரியா நீங்க சென்று என் தம்பி வரனா? அவனுக்கு தேவையான செய்யணும். வராது வந்துக்கிறாரு. என்னால தனியாலாம் பட முடியாது. உங்களை விட்டு போறதுக்கே மேலையா கீழே வா. மேலைக்கு தான் கீழே உன்னை நடிக்கத்தானே சொன்ன அவனே போய் கட்டி பிடிக்கிறேன். சரி நான் போட்ட திட்டம் மத்தனையால் விட்டதா? இருந்தாலும் இவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். தம்பியா மோசமான பையன். ஐயோ நாம் இருவரும் இப்படி சந்தோஷமாக இருக்கிற நிகழ்ச்சி தெரிந்தது நமது கதி. அதோ கதிதான். இருந்தாலும் அவனையே விடக்கூடாது. அவனுக்கும் அடுத்த தம்பி ரெடி பண்ண வேண்டியதாங்க. என்ன செய்வாய்? என் செய்யா? இந்த நாட்டை நான் ஆள வேண்டும். நாட்டுக்கு நான் மன்னனாக வேண்டும். நீ மகாராணியாக வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா? நான் இந்த நாட்டுக்கு மன்னனாவது நீ கிட்ட வரவே இல்லைன்னா காரணம் செல்லத்தை பத்தியா? என் செல்லண்டா என் தம்பி அயல்நாடு சென்ற பசங்க பிடிக்க செய்தி
சின்ன வயசுல பார்த்தது எப்படி சின்ன மலமளவா வயசுல இப்படி பாட்டு பாடணும் அப்ப பாடுறாங்க. ஆனா அப்ப பாடின பாட்டுலாம் வேற இப்ப பாட்டு அண்ணா தம்பி அது பாட்டும் ஆ? எங்கே நம் தாய் தந்தை இருப்பா எப்பா? ஐநாடு செட்டாயே வர சொல்ல பாக்கல எங்க உள்ள பேக மேல தான் படுத்துக்கிறாங்க பாக்கல. ஏய், தம்பி நீ இந்த மாதிரி என்ன சந்தோஷமாக கலகலப்பாக வாழணும் தம்பி ஐநாடு செட்டாயே சென்ற இடமெல்லாம் சிறப்பு சிறப்பு வலே, இல்லை, இல்லை. வலே. இதாடா ஏய் ஏய் ஐயா வெட்டி புள்ள வெட்டி பணம் கொடுத்துட்டு தம்பி எனக்கு என்ன எங்கே நம்ம இந்த பெற்றெடுத்த தாய் தந்தை எங்கே என்று பார்க்கல கேட்கிறாயா? ஏறினால் பார்த்து போற ஆண்டு நடந்துருக்கீங்களா? தம்பி, சொல்ல மறந்துட்டேன் இந்த சச்சிபுரி நாட்டுக்கு மன்னனாக எனக்கு முடிசூட்டி விட்டு ஆமாப்பா, நாம் இருவரும் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று காசி யாத்திரை சென்று விட்டாங்க. ஓஹோ, நமது ஆட்சி சிறப்பா இருக்க வேண்டும். ஆ. போட்டி பத்திரம் இருக்க கூடாது. வைத்தான். ஆகையினால் காசி யாத்திரை சென்றிருக்கிற தர்மத்தை சேர்ப்பதற்காக. அப்பா, அப்பாவை விட தங்களுக்கு தான் நம் நாட்டு மக்கள் மீது பாசம் பகுத்தறிவு உண்டு. ஆகையால் அவரை விட நீங்கள் ஆட்சியில் சந்தோஷமாக என்ன போல ஆட்சி செய்ய முடியுமா முடியுமா ஆ? என்னப்பா என்னாச்சு என்ன சந்தேகம் என்னப்பா என்ன சின்ன சிறு வயதிலே இந்த அரண்மனை எல்லாம் சுற்றி பார்த்து வந்தோம். ஆமா சென்று பல ஆண்டுகள் கடந்தாலும் நம் அரண்மனை அழகுகள் என்ன மறக்க இயலாது. முடியுமா துள்ளி குதித்து விளையாட இடமா செய்து மறக்க முடியுமா பார்க்கும் பொழுது ஆ. இது கல்ல சிலையா? அடடடடடடடடடட. அழகான சிலை தான் பாரு. அந்த சிலையை யார் தெரியுமா எடுத்தது? 1050 ரூபாய் கட்டி நான் தான் போய் எடுத்தேன். என்ன பண்றது? என்ன சிலை இது? இந்த சிலையில அதிகமா ஓட்டது. சிலைன்னு இருந்தா ஓட்டம் இல்லாமையா இருக்கும். இந்த அழகான சிலையை சிலையை செதுக்கிய உளி ஏ, எப்பேற்பட்ட ஒளியாக இருக்கும்? சொன்னாதான் தெரியும். கூர்மையான ஒளியாக இருக்கும். அது கூர்மையா இருந்தா சிலையை வடிக்க முடியும். அது உளி இருக்கிறவன் பேசணும். டேய், நான் உளி இல்லாத ஆள் இப்படியா தான் பேசுறேன். ஏய், ஏன்டா இப்படி குறைச்சு எடை போடுற? ஏய், எவ்வளவு அழுது கொண்டிருக்க கண்ணை மூடு. இன்னும் 1/2 மணி நேரம் இரு. இனி வெறும் அழ போறீங்க பாருங்க. நான் தான் பண்ணேன். இது அழகான சினிமா இருக்கிறது. அரை மணி நேரம் அழுகுற கண்ணை கூட்டு தண்ணி வர மாட்டேன். சாப்பிடத்துல தண்ணி குடிக்க மாட்டேன் நான். என்னது? அதனால தண்ணி வராது. தம்பி அழகான சினிமா நிற்கிறது. இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்து கேட்கின்றாயா? உண்மைதான். அது சிலை கிடையாதுப்பா. ஏய். உடைய பத்தினி என்னுடைய மனைவி என்னுடைய மனைவி கச்சிலையா? மழை பொருள் நம்மள இந்த ஏற்க வேணும். பாட்டி வந்து படிச்ச பையனா நல்ல வார்த்தை கேக்குறாங்க. ஆனா சேர்த்தா அட படுவாங்களா அதுக்கு தானா உடைய பத்தினி என்னுடைய மனைவி அம்மா அண்ணி யாரு பெற்ற தாய்க்கு சமம் ஆமா ஆமாப்பா அன்னைக்கு போக வேண்டாம். அண்ணாட போறேன். போப்பா போப்பா. அண்ணா, ஆமா ஆயில் எடுத்து வந்துருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? மிரண்ட சாப்பிடுறீங்களா? எவ்வளோ முண்டை என்ன கூட இப்படி சாப்பாடு அதை நம்பி சாப்பாடு எங்க வீட்டு குத்து விளக்குடா குத்து விளக்கு
அன்னைக்கு அந்த முதலிய எரிச்சாங்க எங்க ஆளை ஏமாந்தீங்க இந்த கல்லு வாசலை எரிச்சிட்டு போடுவா தம்பி நீ பத்திட்டாயா தமிழ்நாட்டிலே இருந்து தமிழுக்கு சொந்தமான ஒரு கொரியா பேச கூடாதா ஒரு வார்த்தை கொண்டு விட்டாரு அந்த மாதிரி தம்பி அது மென்டல் அப்படிதான் பேச லூஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் தம்பி சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்திருக்கிறது ஆமா எங்கே நான் தங்கி விட்டாய் என்னடா பொம்பளை நோயா இருக்காங்க ஏய் அன்னைக்கு மாறிட்டு சீக்கிரமா போய் தண்ணி போடா அண்ணன் இன்ஸ்டால்மெண்ட் இதை கேட்ட சிவாஜி கணேசன் கட்டணம் 500 ரூபாய்க்கு ரைடானா ஒன்னு 1000 ரூபாய்க்கு நச்சு வரும் கொஞ்சம் வந்தாலும் 350 தான் வரப்போகுது அண்ணி என்ன வார்த்தை கேட்டீங்க ஐயோ அதை மட்டும் சொல்லாத அதை சொல்லாத எல்லாம் தாங்க முடியாது எல்லாம் தாங்க முடியாது, சொல்லாத தலைக்காணி மந்தரை ஏற்றிட்டு இருக்கிறாப்பா எப்படியா முட்டா தலைக்காணி மந்தரை ஏற்றிட்டு முத்தழகு இருக்கல்ல பாடசாலை பயிலி போச்சு பாடசாலையிலே அந்த விக்கி பையனை கூட்டிக்கிட்டு ஓடிட்டாப்பா இந்த விக்கி இல்லைங்க சபரி நகரான விக்கியா தம்பி ஐயோ தம்பி அண்ணி கூறுவது அனைத்தும் இவன் மேல சத்தியமா நான் இந்த கப்பல்ல நினைக்க மாட்டேன் ஐயோ என் பிள்ளை யாரு வாங்குவாங்களோ அனைத்து உண்மையா அனைத்துமே இந்த சாவி மீது சத்தியமா உண்மைப்பா நான் டாபர் மாமாடி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சத்தியம் பண்றாங்க நான் இருக்க மாட்டேன் செத்துடுவேன் நான் செத்துடுறேன் காயில பணம் வாங்க நீங்களே பொகுட்டி விட்டு அண்ணா என்ன இதெல்லாம் தம்பி ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை என்று உலகம் தடுக்க பிறந்தவள் அவளை நான் செல்லமா நான் கேட்கிறியா சொன்ன என் தம்பிக்கு செல்லமா வளர்த்தம்பா உன்னை விட அவன் மீது பாசத்தை அதிகமா ஊத்தி ஊத்தி வளர்த்தா அண்ணா வாசத்தை ஊட்டி வளர்த்தீங்க ஊத்தி ஊத்தி வளர்த்தேன் பாசத்தடா பாசத்தை பாசத்தை ஈசல் டம்ளர் ஊற்றிங்க பிளாஸ்டிக் டம்ளர் தம்பி உள்ள பேசுறோம் இந்த சத்தியபுரி மாடத்தை வாங்கிட்டான் அவன் சத்தியம் அண்ணா எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை தெளிவா சொல்லுவேன் பாடசாலை சென்று அண்ணியா மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அண்ணன் என்ன ஒண்ணு நிப்பாங்க உட்கார மாட்டாங்க தம்பி பாடசாலை சென்று பயிலும்போது கண்டவனோடு கள்ள காதல் கொண்டு 3 மாத கர்ப்பிணியோடு வீட்டுக்கு வந்தா ஆமாப்பா உண்மையான வார்த்தையா இந்த கர்ப்பத்துக்கு காரணம் யார் என்று உங்க அண்ணி கேட்டா உங்க அண்ணி கேட்டா அண்ணியா இந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாரு உண்ணி கேட்டா கேட்டாங்க அதுக்கு அந்த படுமை என்ன சொல்ல தெரியுமா என்ன சொன்னா நீ யாரு என்ன கேக்குறது நீ ஒரு தாசி நீ ஒரு தாசி நீ ஒரு தேவடியா 50 ரூபாய் சரியா போச்சு 50 ரூபாய் சரியா போச்சு இந்த பச்சை தேவத்தை பார்த்து அவன் தேவடியான்னு கேட்டாரு அம்மா நீ யாரு சொல்லுங்கம்மா இந்த பச்சை தேவத்தை பார்த்து தேவடியா ஆமாப்பா கேட்கலாமா சொல்லிருக்கலாமான வார்த்தையை கேட்கக்கூடாது அவ அப்படி என்றால் கவலைப்படாதப்பா அந்த படுபாவிய செல்லமா வளர்த்துட்டேன் எனக்கு துரோகம் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் உங்க தாய் அப்படிதான் நினைக்கிறேன் ஐயா அந்த பையனையே கூட்டுக்கணும் ஓடி போட்டாங்க விக்கி ஓய் ஓய் ஐயோ சபரி கம்பெனி விக்கி சரி நான் மெதுவா பேச முடியும் போது
மணிகனே வயிறுல சேதம் செய்கிறதா ஆகையால் நாட்டில் குடிமக்கள் அத்தனை வெளியேறி என்னது? குடிமக்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்களா? அமைச்சர்களே, இப்போது நம்முடைய படைகளை துரத்து காலங்க செல்ல வேண்டும். கொடியவனை வேட்டையாட ஆடு திரும்ப வேண்டும். தம்பி, ஐயா, கவலை வேண்டாம். நான் சென்று அந்த மிருகத்தில கொண்டு வருகிறேன். நீங்கள் அமைதியாக இருங்களா? நீ கானகம் செல்வதா? அயலாருக்கு பட்டணம் செய்கின்றார். நீயோ சின்ன சிறியவன், உலக அனுபவம் தெரியாதவன். கானகம் கொடிய மிருகங்கள் வாழ வேண்டும். அங்கு சென்றால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ஆகையால் நீ அந்த ஓடுத்துக்கோ. அமைச்சரோடு காவலோடு சென்று வேட்டையாடி உடனே நாடு திரும்ப புறப்படுகிறோம். அரண்மனை ஓய்வு எடுத்துக்கோ. சனா, சின்ன பையன் அம்மா பசியோட வந்திருக்கிறான். மாவு இருந்த தோசை ஊத்தி கொடுங்க. தம்பி சின்ன சிறியவன். அம்மா பீச்சுக்கு மாவு ஏய், பீச்சுக்கு மேல தோசை ஊத்துவாரா யாரு? ஏமா கார் மூஞ்சி மேல. ஏய், சிலை, என் தம்பியோ சின்ன சிறியவன். தாய் பாசத்தை மறந்தவன் சின்ன சிறுவன் தாயை பார்த்துக்கிறான். தாய்க்கு தாயாக இருந்து என் தம்பி அந்த ஆளம் போடலாம். அதிகமா சாப்பிடாத சூட்டை தரப்போம். அந்த உரல போட்டு குத்தினி அதுவா அதுதான் தேங்காய் நாத்த அடிக்கிறேன். அண்ணன் நின்னுக்குனே ஊத்துறாங்க.